அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் ரிவ்யூ டே 73. என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் உள்ளே வந்து காட்டு மிராண்டித்தனமாக விளையாடுறாங்க. அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியுது. கேம் தான், பட் அதுக்காக இப்படி விளையாடணுமான்றது எனக்கும் தெரில. இப்போது அதாவது அவ்வளோ வயலன்ஸ் தேவையா எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஒரு கல் இது ஒரு கேமு அடுக்கணும், பட் அதுக்கு இப்படி வந்து ஒருத்தரை வந்து அதில் என்ன வேணால் நடக்கலாங்க. ஆபத்தான ஒரு விளையாட்டாக எனக்கு தோணுது. சி இதுதான் வந்து சொசைட்டியான்னு எனக்கு புரியல. ஸோ ஒரு விஷயத்துக்காக என்ன வேணாலும் செய்வோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. ஏன்னா லைக் ஒரு கட்டத்தில் விஷால்லாம் அழவே ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னென்னா, இது கேம்டா, இதுக்கு ஏன்டா இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க, பயமாக இருக்குடா, என்னமோ நடந்துட போதும் அப்படின்னு. உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா என்ன ஒன்றா நடக்கலாம். இது வந்து ஒரு பொம்மைக்கே வந்து அவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து கல். ஏதாவது ஒரு 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 இதில் வந்து ஏதோ ஒன்று அடிச்சு மண்டை உடஞ்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு புரியலையே. எப்படி இந்த மாதிரி ஒரு கேம் வந்து அவங்க டீம் வந்து பிக் பாஸ் டீம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே டிஆர்பி எல்லோரும் பார்ப்பாங்கன்றதுக்காக ஒரு டிஆர்பி ஏறுங்கிறதுக்காக செய்கிறாங்க. பட் உள்ள கேம் விளையாடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி விளையாடணுமா அப்படின்றது வந்து எனக்கு புரியல. எல்லோரும் பிடிச்சி தள்ளிக்கிறாங்க. பவித்ரா வந்து கடிச்சிருக்காங்க. அது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அது வந்து அதுதான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கடிக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு முத்திட்டு இருக்குன்னு பாருங்கள் கேம். ஸோ ஐ டோன்ட் நோ. ஏன்னா இதை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுவீங்க, எனக்கு தெரியும். இது வந்து கேமாக பாருங்கன்னு. கேமாக பார்க்கலாங்க. இப்போ கிரிக்கெட் விளாட்றாங்க, கிரிக்கெட்டாக பார்க்கணும். அதுக்காக பேட் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபீல்டர் அடிச்சிட்டாங்கன்னா அது வந்து ஓகேயா? அது வந்து ஒத்துக்க முடியாதுல்ல. இப்போ ஃபுட்பாலில் வந்து ஒருத்தர் போய் இந்த மாதிரி சண்டை போட்டு அடித்தா உடனே ரெட் கார்டு கொடுத்து தூக்கி வெளியே அமைச்சிடுவாங்க. கேம்னா கேமை பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து அந்த கேமே வயலண்ட்டாக ஆச்சுன்னா எப்படி பார்க்க முடியும் எனக்கு புரியல. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இவங்க இந்த மாதிரி செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு இவ்வளோ ஆகுமான்னு எனக்குன்றது. இப்போ நான் வந்து என்னோடய சீசனில் இருக்கும்போது என்னோடய கேப்டன்சி டாஸ்கில் அந்த கல் எடுக்கிற மாதிரி ஒன்று வச்சாங்களே, அதில் கூட வந்து விஜய் வந்து அப்படியே வந்து இடித்து கீழெல்லாம் தள்ளுவாப்பில். ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணல. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கேம் இந்த கல் எடுக்கிறது மட்டும் அது மட்டுமே தாட்டில் இருந்தமே தவிர, பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு அந்த மாதிரி அடித்து அந்த மாதிரி லாக் பண்ணி அந்த மாதிரி செய்கிறதுலாம் ஓரளவுக்கு ஓகேங்க. ஒருத்தரோட உடம்பு எப்படின்னா நம்மளோட எனர்ஜி போக என்ன ஆகும்னா, அந்த அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்ன ஆகும்னா அது ஒரு கட்டம் போகும்போது வீக் ஆகிடும். பாடி வீக் ஆகி அப்படியே நம்ம சஃபகேட் பண்ண ஆரம்பித்தோன்னா எக்ஸாஸ்டட் ஆகி அது வேறு மாதிரி ஆகிடும். எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணுன்னு. அண்டு அந்த மரியாதை எல்லாம் போயிடுது. ஃப்ரெண்டு எல்லாம் போயிடுது. எஸ், இது வந்து பிக் பாஸ் கேம். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தானே இந்த கேம் வந்திருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க, வரீங்கன்னு. ஆனாலும் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குல்ல. வரம்பு மீறினா வந்து அது வேறு மாதிரி ஆகிடும்ல. ஸோ இந்த கேம் வந்து எனக்கு இப்படி தான் சண்டை போட்டு தான் விளையாடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கேம் விளையாட தேவையில்லையே. ஆனால் வந்து முத்துக்குமரன் மஞ்சரிலாம் பேசுகிறாங்க, இந்த சீசன்லேயே இதுதான் டஃப்பான கேம், ஆனால் நம்ம ஒழுங்காக விளையாடணும். முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரன் மஞ்சரி ஏன் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த கேமுக்காக ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மற்றவங்களாம் நின்று பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி அன்ஷிதா, ஓ மை காட், அன்ஷிதா வந்து எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. பவித்ரா வந்து டிசப்பாயிண்டிங். இன்றைக்கி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு பவித்ரா விளையாடின கேம் கூட. நம்ம வந்து கேமில் இருக்கணும், எல்லாம் பண்ணணும், நம்ம தெரியணும், எல்லாம் புரியுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இது வந்து ஒரு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம விளையாடும் போது நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியலையே. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஏற்கனவே இப்போ வந்து கை இப்போ வந்து லிகமெண்ட் டயர், அதுவும் அந்த லாக் பண்ணி அருண் இவங்கெல்லாம் லாக் பண்ணி பிடிச்சி அதெல்லாம் செஞ்சாங்களே, அதில் தான் ஏதோ ஆயிருக்கு. சம்திங் ஹேப்பன்ட் டியூரிங் தட் பீரியட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மனிதாபிமானம்ங்கிறதே இல்லாமல் போச்சு உள்ள. ரஞ்சித் வந்து சௌந்தர்யா அப்படியே ஒரு தள்ளுவார். அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து தீபக் ஒரு தள்ளுவாங்க. எல்லாருமே அதாவது எல்லோரும் ஈக்குவல் விளையாடணும், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணுமான்னு கேட்டால் எனக்கு வந்து புரியவே இல்லை. அப்புறம்
விஷாலை வந்து ஜாக்லின் கேட்ட ஒரு விஷயமும் ஓகே. ஜாக்லின் அதே மாதிரி ஜாக்லினும் சரி, அன்ஷிதாவும் சரி, இவங்க போயிட்டே இருக்காங்க சண்டை. நீ நீ உன்னோட டெசிபிள் ஜாஸ்தி இருக்கா, என்னோட டெசிபிள் ஜாஸ்தி இருக்கான்னு சண்டை போயிட்டே இருக்குது, சத்தம் மட்டும் போயிட்டு இருக்குது. ஆனால் உள்ள பிக் பாஸ் டீம் வந்து வா சூப்பர், நம்ம வந்து இந்த எபிசோட் டிஆர்பி ஏறும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருந்திருப்பாங்க உள்ள. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துட்டு தான் இருக்குது. நேற்றும் நடந்துச்சு, முந்தா நேற்றும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது, எல்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க யோசித்தது என்ன, இது அடிதடி மாதிரி பிரச்சனை வரும், இதனால் எல்லார் மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டை சப்போர்ட் பண்ணுற அவங்கள சான்றவங்க வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் இப்படி அப்படி செய்யலாம் அப்படின்னு திட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும், அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம், அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதில்? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நீங்கள் உங்களுடைய பாடி முழுக்க இவ்வளோ ரணகலமாக ஆக்கி இப்படி ஆடணுமான்னு எனக்கு புரியல. எல்லாம் அடி ரத்தம் ஃபுல்லாக அங்கங்கே கையை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க. விஷாலுக்கு அடி, அருணுக்கு நடக்கவே முடியல. எனக்கு புரியல. பவித்ரா வந்து இந்த கடிச்சதுக்கு வந்து அவங்க காரணம் சொல்கிறது வந்து தப்பான ஒரு காரணம். நான் வந்து எனக்கு முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, நான் வந்து கடிச்சிட்டேன்னா இது என்ன கதையாக இருக்குது? அப்போ எல்லாருமே கடிச்சிப்பாங்களே. நம்ம இந்த மாதிரி போட்டு அமுக்கி அடித்து விளையாடுறதே வந்து ஆபத்தான ஒரு விளையாட சொல்கிறோம், ஒருத்தவங்க கடிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு புரியல என்ன கேம்னு. இந்த கேம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக இருக்குது. நாளைக்கெலாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து மஞ்சரிலாம் வந்து ஜாக்லின் ராயனுக்கு ஆப்போசிட்டாக செய்ய பார்க்குறாங்க. ராயன் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நல்லதாக செய்ய போனாங்க. பட் முத்துக்குமரன் வந்து என்னமோ ஏன்னா என் முதுகில் குத்துனா நான் வந்து விடமாட்டேன்னு சொன்னது வந்து யாரை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கு புரியல. அண்டு இந்த பிக் பாஸில் வந்து இந்த மாதிரி விளையாடுறதே வந்து ரொம்ப ஸ்கீமிங்காக, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் இருக்கிற மாதிரி தாட் இருந்தால் தாங்க உள்ளே விளையாட முடியும், இல்லைன்னா விளையாட முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் இல்லாதவங்க வந்து உள்ளே இந்த கேமுக்குள்ளே விளையாடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் அப்படி தான் சொசைட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நம்மளுடைய ரியாலிட்டியை அதை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுக்கெலாம். அதே மாதிரி ராணவ் அந்த காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராணவும் சௌந்தர்யம் பேசும்போது ராணவ் சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, இத்தனை இதுலேயே வந்து உன்னோட குரல் தான் எனக்கு கேட்டுச்சுன்னும் போது சௌந்தர்யா கிட்டேருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சாரின்றதை வந்து முதலே சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி நான் பேசுனது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சாரிடா இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சு, சாரி அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். நீ பண்ணதெல்லாம் அப்படி இருந்துச்சு, அந்த இம்ப்ரெஷன் எனக்கு க்ரியேட் பண்ணிட்டேன் நீ, அதனால தான் அந்த மாதிரி வந்துச்சுங்கிறத ஒருத்தன் வந்து எனக்கு நீ செஞ்சது வந்து நீ சொன்னது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது, அதுக்கு மேல்கூடி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது இன்னும் பெயின்ஃபுல்லாக தானே ஆகும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா பண்ணது தப்பு. சௌந்தர்யா வந்து ஸ்ட்ரைட்டாக வெறும் சாரி மட்டும் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து சொன்ன அந்த ரீசன் வந்து தப்பான ஒரு விதத்தில் சொல்லி சொன்னது வந்து ஒத்துக்கவே முடியாது. அண்டு எவ்வளோ பிளானிங், எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எல்லோவும் ப்ளூவும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து ப்ளூ வந்து அன்ஷிதா கிட்டே பேசி, நம்ம ஜெஃப்ரி கிட்டே பேசி நான் எப்படியா ஃபைனல் போய் ஆகணும் அப்படின்னு. இந்த கேமில் வந்து இவ்வளோ ஒரு இப்படிலாம் யோசிக்கணுமா அப்படிலாம் யோசிக்க வைக்குது என்ன. பட் கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுவீங்க, இது ஒரு கேமு, நீங்கள் கேமாக தான் பார்க்கணுன்னு. பட் இது இப்படி ஒரு கேம் வந்து ரொம்ப ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக இருக்குங்க. இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனம் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக விளையாடினாங்கன்னு சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது ஸ்ட்ரென்த் இல்லைங்க. நம்ம வந்து கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணோம், கொஞ்சம் மனிதாபிமானத்தோடையும் விளையாடணும். அந்த அளவுக்குலாம் போட்டு பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி எபிசோட் வந்து காட்டுமிராண்டித்தனமாக இருந்துச்சுங்கிறது தான் என் மைண்டில் இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு பார்த்து தான் அவனை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, குட் நைட்.